Hello, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஏபிஐ மூலயமா வந்து எப்படி நம்ம பல்க் மெசேஜிங் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனலில் பார்ப்போம். இது வந்து 2days.com வந்து ஒரு அட்வான்ஸ் வாட்ஸ்அப் ஏபிஐ பேனல். இதில் உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அப்புறம் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படுது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் வந்து என்னுடைய மெயிலேருந்து சைன்இன் பண்ணிடுறேன். டேஷ்போர்டில் இப்படி தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு மெசேஜஸ் போயிருக்கு, கேம்பெயின் ஓவர்வியூ, டோட்டல் ரிசீவர்ஸ் எத்தனை பேர், இது எல்லாமே இந்த டேஷ்போர்டில் பார்த்துக்கலாம். அப்புறம் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது, தென் வந்து சேனல்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேனல்ஸில் வந்து வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுடைய டிஎம் பாட்லாம் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பிளானுமே இருக்குது. இதில் ஆல்ரெடி வந்து 2 வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்டார் ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து இப்போது 10,000 லிமிட் வரைக்கும் வந்திருக்கு. குவாலிட்டி ஸ்கோர் வந்து க்ரீன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி 250 தான் எல்லாருக்குமே காமனாக வந்து கொடுப்பாங்க. அப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா 1000 லிமிட் பர் டே கொடுப்பாங்க. அதை 24 ஹவர்ஸில் நம்ம வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து 10,000 லிமிட்டுக்கு வருவோம். ஸோ இந்த 10,000 திருப்பி நம்ம 24 ஹவர்ஸில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 1 lakh லிமிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 lakh அடுத்தது 10 lakh, அதே மாதிரி அன்லிமிட்டெட். ஸோ எப்போவுமே நம்ம க்ரீனில் தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது குவாலிட்டி வந்து க்ரீன், எல்லோ, ரெட்டு அப்படின்னு மாறும். இப்போது நாம் நிறைய பேருக்கு அனுப்பும்போது ரிப்போர்ட் அண்ட் பிளாக் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ பண்ணாங்கன்னா எல்லோவுக்கு போகும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணாங்கன்னா ரெட்டுக்கு போயிடும். ஸோ ரெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஒரேடியாலாம் நம்ம நம்பர் பேன் ஆகாது. என்ன ஆகும்னா வரப்போகிற மெசேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ணலாம். த ஒன்லி திங் நம்ம ஒரு 4 to 5 days அட்லீஸ்ட் ஒரு 1 week கிட்ட வந்து நம்ம பல்க் மெசேஜஸ் வந்து அனுப்ப முடியாது. திருப்பி குவாலிட்டி ஸ்கோர் வந்து க்ரீன் ஆகிற வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி க்ரீனுக்கு ஆகிடும். அதே மாதிரி உங்களுடைய லிமிட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 24 ஹவர்ஸ் கழித்து ஏறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டடில் இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் வந்து நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் வந்து சேட் பாட்ஸ் இருக்குது. நம்ம வந்து கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பட்டன்ஸோட மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி ஆட்டோமேஷன்ஸ் வச்சுக்கலாம். நர்ச்சரிங் சிஸ்டம் மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, நம்மகிட்ட சேட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டை வாங்காமல் போகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2-3 days கழிச்சு, இல்லை 1 week கழிச்சு, 1 month கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம மறந்துட்டாலும் அது நம்ம அந்த மாதிரி செட் பண்ணி வச்சோன்னா எல்லாருக்குமே எத்தனை கஸ்டமராக இருந்தாலுமே அதுவே சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக வந்து இப்போ இதில் பல்க் மெசேஜஸ் எப்படி அனுப்பலான்னு பார்க்கலாம். இந்த கீழே வந்து பல்க் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பல்க் கேம்பெயினில் நாம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து இதில் மெசேஜஸ் பண்ணியிருக்கோம். 10,000 பேருக்கெலாம் கூட ஒரே ஷாட்டில் அனுப்பிச்சிருக்கோம். உங்களுக்கு சென்டிங் லிமிட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் ஒரே ஷாட்டில் நீங்கள் வந்து அத்தனை பேருக்கு மெசேஜஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போது நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த 2000 சில்லற பேருக்கு அமிச்சவங்களுடைய ரிப்போர்ட் பார்க்கணுன்னா நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். இங்கே டேஷ்போர்ட்லேயே வந்து எத்தனை பேருக்கு ஃபெயில் ஆகிருக்கு, எத்தனை பேருக்கு போயிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ சென்ட் வந்து பார்த்திங்கன்னா 2000 பேரில் வந்து 1654 பேருக்கு தான் சென்ட் ஆகிருக்கு. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 378 பீப்புளுக்கு வந்து ஃபெயில் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ஃபெயில் ஆனதுக்கு வந்து காசு எடுக்க மாட்டாங்க, ஒன்லி இந்த சென்ட் ஆனதுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. அப்புறம் டெலிவரி வந்து 1600 பீப்புளுக்கு டெலிவரி ஆகிருக்கு. அதை ஓப்பன் பண்ணி படித்தவங்க 1304. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி அவங்க எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ டெலிவரி ஆகிடும், அவங்களுக்கு டைம் இருக்கும்போது பார்ப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் பார்க்காம விட்டுடலாம். ஆனால் இந்த ஃபெயில்டுக்கு காசு வந்து கட் ஆகாது. அதே மாதிரி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சென்ட் ஆகும். நம்ம வந்து மணிக்கணக்காலாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் போட்ட உடனே ஒரு 5 to 10 minutesக்குள்ளே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆகிடும். ஸோ இன்னும் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த அஃபிஷியல் ஏபிஐயில் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டு கூடயோ இல்லை உங்கள் சிஆர்எம்லேயோ வந்து பார்த்திங்கன்னா கூட நீங்கள் இந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ போகிற மெசேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே நேமோட தான் போகும். உங்கள் கம்பெனியோடைய நேம் என்ன இருக்கும், நீங்கள் என்ன ஜிஎஸ்டி தரீங்களோ அதில் இருக்கிற நேம் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார் ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்ற நேம்லேருந்து தான் போகும். இதில் ப்ளூ டிக்கு, வெரிஃபை டிக்லாம் வேணும்னா அது வந்து நம்ம அப்ளை பண்ணியும் வாங்கிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்டேஷன்
தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படி இல்லைனா எம்எஸ்எம்இ தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட்டு, அதுக்கப்புறம் ஒரு புது வாட்ஸ்அப் நம்பர், ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ். அதாவது நீங்கள் வச்சிருக்க வெப்சைட்டு சார்ந்த ஒரு அஃபிஷியல் இமெயில் அட்ரஸ் இருக்கும், அது தேவைப்படும். இப்போ இதில் உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, வெப்சைட்டும் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே எங்கள் சைட்லேருந்தே வந்து உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது ஆன்போர்டிங் வந்து 24 hours to 48 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம் மேக்ஸிமம். இதோடைய ப்ரைஸிங் எல்லாமே 2days.com வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்படும். நன்றி.